हम हिंदुओं सनातन धर्म से ज़्यादा टॉलरेंट कोई नहीं है, इसीलिए हम हजारों साल तक जो आया वो हम पे राज्य करके अत्याचार करके और चला गया यहाँ से, और हम टॉलरेंट ही बैठे रह गए। मैंने कुछ किया ही नहीं तो मुझे दुख काहेगा होगा। परमात्मा की जैसी मर्जी, मैं इसका जवाब नहीं दे पाऊंगा। माफी नहीं मांगेंगे उनसे? मैं क्यों माफी मांगूंगा? मैंने कुछ गलत नहीं किया है, मैंने गलत नहीं किया कुछ भी। उन्होंने ये हर एक्शन का रिएक्शन होता है। வணக்கம். ஐ ஹாவ் நோ ரிக்ரெட். நாத்துராம் கோட்ஸே மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்றதுக்கு பின்பு அவர் கொடுத்த வார்த்தை, மன்னிப்பை கேட்க மாட்டேன், எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது. இதே போன்ற விஷயம்தான் நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் நடந்திருக்கிறது. இந்த நாட்டு தலைமை நீதிபதி கவை அவர்கள் மீது ஒரு நபர் செருப்பை தூக்கி வீசியிருக்கிறார். அதற்கு பின்பு அதே வார்த்தை தான், ஐ ஹாவ் நோ ரிக்ரெட், ஐ வில் நாட் ஆஸ்க் சாரி. நான் மன்னிப்பும் கேட்க மாட்டேன், எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது, நான் செய்தது சரிதான். இந்த ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்கள் நேற்றிலிருந்து கொண்டாடி வருகிறார்கள். அவர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கோதி மீடியா ராகேஷ் கிஷோர் என்கிற இந்த நபரை கொண்டாடக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த சோசியல் மீடியா ராகேஷ் கிஷோரை ஹீரோவாக எடுத்துக்காட்டக்கூடிய வேலை பார்த்திருக்கிறது. ஒட்டுமொத்த கோதி மீடியா இந்த நபரை இன்டர்வியூ மீது இன்டர்வியூ எடுத்து இவரை இன்னும் அதிகமாக பாப்புலர் ஆக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். இந்த நபருடைய ஐடியாலஜி ஆர்எஸ்எஸ், ரைட் விங்கர்ஸ், பிஜேபியுடைய ஐடியாலஜியுடன் ஒப்பு போனதால் தான் இவருக்கு இந்த ப்ரொடெக்ஷன் கிடைக்கிறது. இந்த அளவில் இவர்களை புகழ்ந்து பாராட்டி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நபருடைய இன்டர்வியூ நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். ஆனால் அதற்கு முன்பு இந்த ஐடியாலஜியுடைய அந்த அசிங்கமான முகத்தையும் நீங்க பார்த்து விடுங்கள். ஏஐ முறையில் ஒரு வீடியோவை தயாரித்திருக்கிறார்கள். இந்த வீடியோவில் இவர்களுடைய சித்தாந்தம், இவர்களுடைய ஐடியாலஜி இந்த அளவில் வெளிவந்திருக்கிறது. நீங்க பாருங்கள். கவை அவர்களுடைய முகத்தை நீல நிறத்தில் பூசியிருக்கிறார்கள். அவருடைய கழுத்தில் ஒரு பானை தொங்கிக் கொண்டிருக்கிறது. இதற்கான அர்த்தத்தை நீங்க புரிஞ்சு கொண்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் கீழ்த்தனமான மென்டாலிட்டி இந்த சமூகத்தில் திணிக்கப்படுகிறது என்று. எந்த பிராமணிசத்தை எதிர்த்து, எந்த தலித் மக்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பதற்காக, உரிமைகளை கொடுப்பதற்காக இத்தனை ஆண்டுகள் நாம் போராடி வந்தோமோ அது மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிவிட்டது. இதற்கு உதவியாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், நியூஸ் சேனல்கள் இன்னைக்கு கொண்டாடக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். உதாரணத்திற்கு என்டிடிவியின் இந்த ரிப்போர்ட்டை பாருங்கள். நேரடியாக இந்த நபரை இன்டர்வியூ எடுத்திருக்கிறார்கள். பிரைம் டைமில் இந்த நபருக்காக ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் எடுத்து காட்டுகிறேன். அர்ணப் கோஸ்வாமி, பிஆர் கவை அவர்கள் தான் தவறு, இந்த நாட்டின் 100 கோடி இந்துக்களை அவர் புண்படுத்தி விட்டார், அவர் இந்துக்களிடம் மன்னிப்பை கேட்க வேண்டுமா? இந்த நெரட்டிவை நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு புரிய வரும். ஒட்டுமொத்த கோதி மீடியா, ஒட்டுமொத்த ஐடி விங் இதை நியூட்ரலைஸ் செய்யக்கூடிய வேலையை, இதை சரி என்று எடுத்துக்காட்டக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அர்ணப் கோஸ்வாமியுடைய இந்த வீடியோவை பாருங்கள். And the lawyer who picked up his shoe to attempt to attack the Chief Justice of India in a truly disturbing act of violence inside the Supreme Court has spoken. Listen in. तो सीजेआई ने क्या किया कि उस याचिकाकर्ता का वास्तव में मजाक उड़ाया, मेरे सनातन धर्म का मजाक उड़ाया, ये कह के कि तुम मूर्ति से कहो कि वही अपना इंतज़ाम कर ले कुछ। तुम इतने बड़े भक्त हो विष्णु के, तो तुम वहाँ जाके मेडिटेट करो, प्रेयर करो, वही अपना इंतज़ाम खुद कर लें. சரி, ராகேஷ் கிஷோருடைய எக்ஸ் பக்கத்தை போய் பார்த்தேன். ராகேஷ் கிஷோருடைய எக்ஸ் பக்கத்தை நீங்க பார்த்தீர்கள்னா ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு இந்த நபர் ட்வீட் மீது ட்வீட் போட்டுக் கொண்டிருக்கிறார். தன்னை ஜஸ்டிஃபை செய்வதற்காக, இந்த நாட்டு அரசாங்கம் என்னை எதுவுமே செய்ய முடியாது, போலீசார்கள் என்னை எதுவுமே செய்ய முடியாது, இந்த நாட்டு சட்டத்திற்கும் மேல என்னுடைய ஐடியாலஜி இருக்கிறது, அதனால் யாரும் என்னை தொடக்கூட முடியாது என்கிற விஷயத்தை அவர் சேலஞ்ச் செய்து கொண்டிருக்கிறார். ஆம் ஆத்மி கட்சி இவருடைய வீட்டை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். அதிலிருந்து இந்த நபர் வீட்டை விட்டு ஓடி போனாராம். 2வது, கவை அவர்கள் இவரை மன்னிக்கவில்லை என்றால்
இதே இடத்தில் ஒரு இஸ்லாமியரோ ஒரு தலித்தோ இருந்திருந்தால் அந்த நபருக்காக எந்த அளவில் இந்த கோதி மீடியா, எந்த அளவில் ஒட்டுமொத்த ஐடி விங் வேலை பார்த்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். ராகேஷ் கிஷோர் நினைத்திருந்தால் ஓப்பன் லெட்டர் எழுதியிருக்கலாம். அப்படி கவை அவர்கள் பேசியது உங்களுக்கு சரியாக படவில்லை என்றால் நீங்கள் ஒரு ஓப்பன் லெட்டர் எழுதியிருக்கலாம். இல்லை ஒரு ஃபார்மல் லெட்டர் ஃபுல் பெஞ்ச் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்கள் எழுதியிருக்கலாம். பிரசிடென்ட்ருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கலாம். பார் கவுன்சிலுக்கு கடிதம் போட்டு சிஜிஐ மீது ஆக்ஷன் எடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை எடுத்து வைத்திருக்கலாம். அல்ல வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவருக்கு ஒரு கடிதத்தை போட்டு இம்பீச்மெண்ட்டை ப்ரொசீட் செய்யுங்கள், அதற்கான வேலை நீங்க பார்த்திருக்கலாம். அல்ல நீங்க அட்வொகேட், திறமை இருக்கு, 71 வயது 72 வயதான ஒரு சீனியர் அட்வொகேட், தட் டு சுப்ரீம் கோர்ட்டுடைய அட்வொகேட், அங்கு போய் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கலாம், வழக்கு போட்டிருக்கலாம். இல்லை உங்களுடைய பேனாவை எடுத்து இதற்கு எதிராக நீ எழுதியிருக்கலாம். இது எல்லாம் தூக்கி தாண்டி he is been awarded as doctor, டாக்டரேட் பட்டம் இருக்கக்கூடிய நபர் பேனாவை கையில் எடுக்கவில்லை, செருப்பை கையில் எடுத்திருக்கிறார். இந்த நபருடைய கீழ்த்தனமான விஷயத்தை ஏராளமான நபர்கள் கண்டித்திருக்கிறார்கள். நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக சிஜேயிடம் பேசினாராம். ஸ்போக் டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஜஸ்டிஸ் B.R. Gavai. The attack on him earlier today in Supreme Court premises has angered every Indian. நான் இன்னைக்கு கார்த்தால கவியிடமிருந்து பேசினேன். இன்னைக்கு காலையில் அவர் மீது நடந்த அந்த தாக்குதல் அதை பார்த்து ஒட்டுமொத்த இந்தியாவே கொந்தளித்திருக்கிறது. There is no place for such act in our society. It is utterly condemnable. இது போன்ற செயலுக்கு எந்த விதமான இடமும் கிடையாது. ஓகே, அமித்ஷா உங்களுடைய கையில் தான் இந்த போலீஸ் இருக்கிறது, அவர் மீது சூமோட்டோ வழியாக வழக்கு போட்டிருக்கலாம். எப்படி ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் மீது நீங்க செருப்பு தூக்கி அடிக்கலாம் என்கிற கேள்வி கேட்டிருக்கிறார். நான் ஃபோன் செய்து பேசினேன், இந்தியா கொந்தளித்திருக்கிறது. திஸ் இஸ் நாட் அண்ட் ரிப்ளை ஃப்ரம் பிரைம் மினிஸ்டர் மோடி வாட் வி எக்ஸ்பெக்ட். இதை தாண்டி நீங்கள் பாருங்க, இந்த நபர் எந்த அளவில் மீடியா தாண்டி மீடியா, ANI, ஆஜ் தக், டைம்ஸ் நவ், இது போன்ற ஏராளமான நியூஸ் சேனல்களுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறார். ஆனால் அதே இடத்தில் எங்கள் பார்வையில் வந்த கிக்கி சிங்குடைய இந்த ட்வீட், அந்த நீல நிற படம், அதை பற்றி நான் ஆழமாக எடுத்து காட்டுவதற்கு முன்பு கிக்கி சிங் என்கிற இந்த ஐடி விங்குடைய அக்கவுண்ட், இதில் என்ன பகிரப்பட்டது அதை நீங்கள் பாருங்கள். சுப்ரீம் கோர்ட் கா அத்தியாச்சார் ஹத் சே அதிக் பட் கயா ஹை. சுப்ரீம் கோர்ட்டின் அராஜகம் அளவுக்கு மீறி அதிகரித்து விட்டது. बलात्कारियों को रिहा कर देना, हिंदुओं की भावनाओं से साथ खेलना, ரேபிஸ்ட்களை வெளிவிடுவது, இந்துக்களுடைய மனதை, இந்துக்களுடைய சென்டிமெண்ட்டை துன்புறுத்துவதே இவர்களுடைய வேலையாக மாறிவிட்டது. फिर राकेश किशोर ने आकर जवाब दे दिया. ராகேஷ் கிஷோர் வந்து பதில் கொடுத்து விட்டாரா. இப்போ அந்த AI வீடியோவில் என்ன இருந்தது அதையும் நீங்க பார்த்து விடுங்க. AI வீடியோவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ராகேஷ் கிஷோர் எந்த செயலை செய்தாரோ அதை சித்தரித்திருக்கிறார்கள். கவை அவர்கள் அவருடைய முகத்தில் நீல நிறத்தை பூசியிருக்கிறார்கள். கழுத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு பானை இருக்கு. நீல நிறத்திற்கான அந்த அடையாளம் உங்களுக்கு தெரியும். 1942ஆம் ஆண்டு பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் அவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை கொண்டு வருகிறார். ஸ்கெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய, இந்த அரசியல் கட்சியுடைய கொடியின் நிறம் நீலம். இன்னைக்கும் பார்த்தீர்கள்னா தலித் வர்க்கத்திற்காக யாரெல்லாம் போராடுகிறார்களோ, அல்ல அம்பேத்கர் வழியில் இருக்கக்கூடிய எத்தனை கட்சிகளாக இருந்தாலும் அவர்களுடைய கொடியின் நிறம் நீலமாக தான் இருக்கும். அப்போ அந்த நீல நிறத்திற்கான அடையாளம் தலித்களுக்கான அந்த உரிமைகளை வாங்கி கொடுப்பது, தலித்களுக்காக போராடுவது. ஸோ அந்த இடத்துல அவரை நீலமாக பூசிவிட்டார்கள். சரி, கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த பானை, அதற்கான அர்த்தம் என்ன? இதை நீங்க இந்திய வரலாற்றில் பிரட்டி போய் பார்த்தீர்களா உங்களுக்கு புரிய வரும். ஒரு டார்க் சாப்டர் உங்களுக்கு தெரிய வரும். 1818ஆம் ஆண்டு பேஷ்வா ரூல்ஸ் இருக்கும்போது மகாராஷ்டிரா மராட்டா எம்பையர்ல 1818ஆம் ஆண்டு தலித்கள் சாலையில் நடக்கக்கூடாது. பொதுமக்கள் நடக்கக்கூடிய இடத்தில் தலித் மற்றும் அந்த சாலைகளை பயன்படுத்தக்கூடாது. அவர்களை அடையாளம் படுத்துவதற்காக அவர்களுடைய இடுப்பில் ஒரு கருப்பு கயிறு இருக்கணும். அந்த கருப்பு கயிறை வைத்து தான் இவர்கள் தலித் என்று அவர்கள் அடையாளம் கண்டுபிடிப்பார்களா. இது மட்டுமல்ல, அந்த இடுப்பில் கட்டப்பட்ட அந்த கயிற்றில்
ஒரு முளக்காரையும் கட்டி விடுவார்கள். இது எதற்காக? அவர்கள் நடந்து போகும்போது எங்கெல்லாம் அவர்களுடைய பாதங்கள் படுகிறதோ அந்த பின்னாடி கட்டப்பட்ட அந்த முளக்காரில் அது கூட்டப்பட வேண்டுமா. அந்த பாதையில் படக்கூடிய பாதங்கள் கூட யாரு கண்ணிலும் படக்கூடாது என்கிற அந்த ரூல்ஸ் அந்த காலகட்டத்தில். சரி, கழுத்துல இருக்கக்கூடிய பானை, அவர்களுடைய எச்சி கூட ரோட்டில் படக்கூடாது, அதிலே விலகணும். அந்த அளவில் இந்த விஷயம் இருந்தது. அந்த விஷயத்தை இன்னைக்கு எந்த அளவில் எளிவாக இவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். சிஜேஐ, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய, ஒட்டுமொத்த கான்ஸ்டியூஷனை காப்பாற்றக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவருடைய தலித் ஐடென்டிட்டியை எந்த அளவில் ஃப்ரேம் செய்திருக்கிறார் நீங்க பாருங்க. இது மட்டுமல்ல, இன்னைக்கு கார்த்தால பிரியாங்க் கர்கே மற்றும் ஏராளமான நபர்கள் இதே வார்த்தையை தான் பேசியிருக்கிறார்கள். நான் தொடக்கத்திலேயே கூறிய அதே வார்த்தை, ஐ ஹாவ் நோ ரிக்ரெட். நாதுராம் கோட்சே ஆர் ராகேஷ் கிஷோர் கூறிய அதே வார்த்தை தான். இதே இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா அஜித் பாரதி என்கிற இன்னொரு நபர், இவர் போட்ட ட்வீட்டை நீங்க பாருங்க. அனைத்து இந்துக்களுமே வெளிவர வேண்டும். ராகேஷ் கிஷோர் செய்த வேலை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த நீதிபதியாக இருந்தாலும் ரைட் விங்கர்ஸ்களுக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்களை இதே போன்றுதான் நடத்த வேண்டும். இன்னும் ஒரு சில நபர்கள், இவர் கையில் ஷூ இருந்திருக்க கூடாது, துப்பாக்கி கொடுத்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதாவது சுட்டு கொல்லக்கூடிய அந்த ப்ரொமோஷனை பிஜேபி ரைட் விங்கர்ஸ் செய்ய தொடங்கி விட்டார்கள். இப்போ இந்த நபர் பேசுவதை கேட்டுக்கொள்ளுங்கள். ஆஜ் தக் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் இந்த நபர் பேசுவதை நீங்கள் கேட்டீர்கள்னா, जो कुछ भी हुआ वो मैंने नहीं किया, वो परमात्मा ने करवाया. நான் இந்த சம்பவத்தை செய்யவில்லை, என்னை கடவுள் தான் செய்ய வைத்திருக்கிறார். சனாதனம், கடவுள், எப்படி இந்த நபர் தப்பிக்கிறார் என்று நீங்க பாருங்க. ஐ டிட் நாட் டூ எனிதிங், நான் எதுவுமே செய்யவில்லை. ஐ வில் நாட் ஆஸ்க் சாரி, கடவுள் தானே செய்தார், நான் செய்யவில்லை. அப்ப நீங்க கடவுள்கிட்டே போய் கேட்டுக்கொள்ளுங்கள். ஹிந்து கத்ரே மே ஹை, சனாதன் கத்ரே மே ஹை, இது போன்ற நெரேட்டிவ்ஸ்கள் நீங்க கேட்டு வருகிறீர்கள். 5000 வருடமாக எந்த ஹிந்துஸுமே அழிக்கப்படவில்லை. ஹிந்துசம் மீது எந்த விதமான தாக்குதலும் நடக்கவில்லை. ஒரு சில இடங்களில் அடக்குமுறைகள் நடந்தால் கூட ஹிந்துசத்தை யாராலுமே தொடக்கூட முடியவில்லை. இது அரசியல் களத்தில் அரசியல்வாதிகள் தன்னுடைய அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஃப்ரேஸ் மற்றும் தான். இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ராகேஷ் கிஷோர் போன்ற நபர்கள், நாதுராம் கோட்சே போன்ற நபர்கள், சாவர்கர் போன்ற நபர்கள், அல்ல இந்த ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஒவ்வொரு நாட்டுக்கும் கேடைத்தான் விளைவிப்பார்கள். இந்த நாடு ஒரு செக்யுலர் நாடு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்கள், அனைத்து மதங்கள், அனைத்து ஜாதிகளுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரே முறையான சட்டம், அதிகாரம், உரிமைகள். இதற்கு யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக இது போன்ற கூட்டம் கிளம்பிவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள், லைக் ஷேர் வழியாக. இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே இருக்கக்கூடிய பேடி வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.